அதில் திரு பிரசன், நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதை. ஆளுநர் RN ரவி தன்னுடைய மரியாதையை செலுத்தி இருக்கிறார். பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதனுடைய பின்னணி. ஆளுநர் என்கிற பொறுப்பிற்கு தகுதியற்ற ஒரு நபர் தான் இந்த RSS RN ரவி. இது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிம்பாங்க. அதை போலவே நல்ல மனிதருக்கு ஒரு சொல் அப்படிம்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஹூ இஸ் கவர்னர், வாட் இஸ் கவர்னர் அப்படிங்கிறப்ப, கவர்னர் அப்படின்னா இஸ் த கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அந்த வரியை வெடிக்கிற போது யார் ஜனாதிபதிக்கு கூட அந்த வார்த்தை சொல்லலை, பிரதம மந்திரிக்கு கூட அந்த வார்த்தை சொல்லலை, ஆளுநருக்கு சொல்றாரு கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், கார்டியன் அப்படிங்கிறார். இந்திய இறையாண்மை சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலன் அப்படிங்கிறார். அப்படி இந்திய இறையாண்மை சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியாவினுடைய நம்பிக்கையில் சட்டம் இயற்றப்பட்டு அரசாணை இயற்றப்பட்டு இந்த மண்ணிற்கென்று ஒரு தலைவன் இருக்கிறான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லி உலகத்தினுடைய மிக மூத்த தலைவனாக சமத்துவம் பேசிய, சகோதரத்துவம் பேசிய, பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு இல்லை என்பதை நிலைநிறுத்திய எங்கள் ஐயன் வள்ளுவனினுடைய திருவள்ளுவர் தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தன்னிடம் வைத்துக் கொண்டு வள்ளுவனை கொச்சைப்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ரொம்ப கடுமையா இதுக்கு மேல பேசணும். ஏன் அப்படின்னா, RSS ரவிய தெருவில் நின்று என்ன கத்துறாலும் நாங்க கவலைப்பட போறதில்லை. நீங்க போட்டிருக்கிறது ஆபீஸ் ஆஃப் த கவர்னர் தமிழ்நாடுன்னு போடுறீங்க. ஆபீஸ் ஆஃப் த கவர்னர் தமிழ்நாடுன்னு போடுறப்ப நீங்கள் சட்டத்தை மீறுகிறீர்கள். என்ன சட்டம்? இந்த வள்ளுவருடைய புகைப்படம் என்பது அபிஷியல் போர்ட்ரேட் ஆஃப் திருவள்ளுவருங்கிறது இன்னைக்கோ நாளைக்கோ காவி உடை போட்டு வரல. நான் தான் திரும்பவும் சொல்றேன், ரவி தெருவில் நின்று என்ன படத்தை வேணாலும் போடட்டும், அவர் படத்தையே போட்டு நான் தான் திருவள்ளுவர்னு சொல்லிட்டோம், எவரும் கேள்வி கேட்க போவதில்லை. ஆனால் இந்த படம் எப்படிப்பட்ட படம், யாரால் அங்கீகரிக்கப்பட்டது? மரியாதைக்குரிய ஐயா KR வேணுகோபால் அவர்கள், மரியாதைக்குரிய மூத்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வேண்டுகோளை ஏற்று வள்ளுவருக்கென்று பல ஆராய்ச்சிகளை செய்து ஒரு படத்தை வரைந்து 1959 சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டு, அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அன்றைக்கு சட்டமன்றத்தில் இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக அவர் முன்மொழிந்து அந்த இரண்டையும் ஏற்றுக்கொண்டு ஒரு படத்தை மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் ஏற்றுக்கொண்டு this is the official portrait of திருவள்ளுவர்னு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படத்தை கான்ஸ்டிடியூஷனுடைய கார்டியன் சொல்ற பேர்ல இருக்கிற RSS ரவி காவி உடை அணிந்து நீங்க அவரை கொச்சைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அதை யார் பார்த்து கொண்டிருப்பது? கருத்துல சனாதன பார்வை இருக்குன்னு அவர் நம்பினா அதை வெளிப்படுத்துவதில் என்ன எளவ வேணாலும் பேசட்டும் சார், சனாதனம் இருக்குன்னு பேசட்டும், சாதி இருக்குன்னு பேசட்டும், கவர்னர் மாளிகை விட்டு வெளியில வந்து பேசட்டும். நான் திரும்பவும் சொல்றேன், அவருக்கு தனிப்பட்ட கருத்து சொல்ல ரவியா பேச சொல்லுங்க, ரவியா பேச. ஆளுநருக்கு தனிப்பட்ட கருத்து கூடாது. நான் சொல்றேன், நான் சொல்றது துல்லியமான பார்வை. சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது ஆளுநர், சட்டத்தினுடைய பார்வையில் நடக்க வேண்டியது ஆளுநர். சட்டத்தை மீறினார் என்றால் அவர் குற்றவாளி. இது நான் சொல்லல, 1964 அந்த அபிஷியல் போர்ட்ரேட்டை இந்தியாவின் அன்றைய துணை ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் திறந்து வைத்த படத்தினுடைய அச்சு நகல் தான் ஏற்றுக்கொண்டப்பட்ட படம். மத்திய அரசு அந்த படத்தை வைத்துதான் தபால் தலை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த உடனேயே அன்றைக்கு இருந்த எங்கள் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர், முன்னணி தலைவர், எங்கள் இயக்கத்தின் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசாணை பிறப்பித்திருக்கிறார் தமிழ்நாட்டில். GOMS நம்பர் 1193 அந்த அரசாணை என்பது திருவள்ளுவருடைய படம். இந்த வெள்ளை நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த வெள்ளை உடையில் இருக்கக்கூடிய இந்த பேராசான் படம் தான் அதிகாரப்பூர்வமான படம் என்று சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டிருக்கிறது அரசாணை. அந்த அரசாணையை ஆளுநர் என்கிற போர்வையில் ஒருவர் மீறினால் நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரலாறு முழுக்க தவறாவே சித்தரிக்கப்பட்டு வருது. இப்ப அவரே சில நாட்களுக்கு முன்பா சொல்லி இருக்கிறாரு, திருக்குறளை ஆன்மீக நீக்கம் செய்து அதனை வெறும் வாழ்வியல் நெறி நூலாக மட்டுமே சுருக்கி விட்டார்கள். GU போப், கால்டுவெல் போன்றவர்கள் திருக்குறளின் ஆன்மீக நீக்கம் செய்யப்பட்ட முடிவேற்புக்கு காரணம். இன்னொன்னு, திருக்குறள் தெரிஞ்சா நீங்க பேசுறீங்கன்னு வேற கேக்குறீங்க, அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். 12க்கும் மேற்பட்ட நூல்களின் உதவியோடு தாம் ஒவ்வொரு திருக்குறளின் பொருளையும் கற்று வருவதாக ஆளுநர் கூறுகிறார். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் செய்யறாரு. வள்ளுவனை போல ஒரு மிகச்சிறந்த உத்தமமான தலைவன் இந்த உலகத்தில் இல்லை. பாரதி சொல்லுவது போல, வள்ளுவனை தந்த மாபெரும் நாடு இந்த நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு சார். எந்த இடத்திலாவது குறளில் தன் பிறந்த இடத்தை பேசி இருக்கிறாரா? நாட்டை பேசி இருக்கிறாரா? மதத்தை பேசி இருக்கிறாரா? மொழியை பேசி இருக்கிறாரா? ஆனால் பேசி இருப்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற உலக தத்துவத்தை பேசி இருக்கிறான்.
பிறப்புக்கும் எல்லாவிற்கும் தன் பிறந்த நாட்டை, தன் பிறந்த மண்ணை, தன் பிறந்த மதத்தை, தன் பிறந்த சாதியை பேசாத வள்ளுவன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லுகிற மிகப்பெரிய தத்துவார்த்த சிந்தனையை இந்த உலகத்துக்கு சொல்லுகிற போது ரெண்டையும் பாருங்க. சனாதனம் சொல்லுகிறது பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கிறது, சாதி இருக்கிறது, பெரியவன் இவன், இவன் சிறியவன் என்கிற சனாதனத்தினுடைய உச்சம் மனு தர்மத்தினுடைய வழிகாட்டுதல். ஆனால் வள்ளுவன் அப்படி சொல்லவில்லை. அறிவு அச்சம் காக்கும் கருவி என்று சொல்லுகிறான். அறிவு அச்சம் காக்கும் கருவி. நான் படித்தேன் என்றால் என் மீது இருக்கக்கூடிய இழிநிலைகள், கலிச்சொல் எல்லாம் போகும். ஆனால் சனாதனம் என்ன சொல்லுகிறது? மனு தர்மம் என்ன சொல்லுகிறது? நீ சூத்திரன், படித்தால் உன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து என்று சொல்லுகிறது. நான் வைப்பாட்டியின் மகன், வேசியின் மகன், நான் சூத்திரன். ஏன் அன்றைக்கு பேசுகிறோமே, இன்றைக்கு அசாம், மணிப்பூருடைய முதலமைச்சர்கள் என்ன போடுகிறார்கள்? என்ன போடுகிறார்கள்? சூத்திரர்கள் பார்ப்பனர்களுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டவர்கள் என்று போன வாரத்துக்கு முந்தின வாரம் போடலையா சார்? இதுதான் சனாதனம். ஆனால் வள்ளுவன் சொல்லுகிறான், இந்த உலகம் சமநிலை, இந்த உலகம் எல்லோருக்கும் பொது. இந்த உலகம் என்பது அறிவுதான் அச்சம் காக்கும் கருவி என்பது மட்டுமல்ல, பகுத்துண்டு பள்ளியுரோம்பல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று சொல்லுகிற மாபெரும் தலைவன் வள்ளுவன். அவனை இவர்கள் கொச்சைப்படுத்துகிற போது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஓகே, திரு நித்யானந்தம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என தொடங்கி சமூக நீதி, சமத்துவம் பேசிய வள்ளுவர் மீது சனாதன சாயம் பூசுவது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், திருவள்ளுவர் திருநாள் வாழ்த்துக்கள். அரசாணை இருக்கிறது, அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட படம் இருக்கிறது. நாம் தேர்ந்தெடுத்த அரசு. திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரிக்கவில்லை அந்த படத்தை. காமராஜ் காலத்தில் உருவானது. அது திமுக அந்த முழுசுமையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பழித்தால் கூட திமுகவுக்கு மட்டும் அது சேராது. காமராஜர் காலத்திலே ஏற்பட்டது தான். அதனால் இப்போ நான் இந்த விஷயத்தில் பேசும்போது திருவள்ளுவருக்கு காவி உடையா வெள்ளை உடையா என்று பேசுவது எந்த அளவிற்கு அறிவுபூர்வமானதாக இருக்கும், அறிவியல் பூர்வமானதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வள்ளுவனை நாம் எதை வைத்து அடையாளம் காண்கிறோம்? ஆடை வைத்தா? இப்பொழுது ஆடை வைத்து தான் வள்ளுவரே அடையாளம் காணப்படுகிறார். யார் அப்படி பண்ணது? காவி உடுத்த உடனே அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி தருகிறதா? ஏன் இல்ல, ஒரு லாஜிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்கல்ல. அரசமைப்பு சட்டப்படி துணை ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் அப்ப பக்தவச்சல முதலமைச்சராக இருந்தாரு 1964. வேணுகோபால் சர்மா, பல தலைவர்கள், தமிழறிஞர்கள் எல்லாரோட ஒப்புதலும் பெற்று அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு புருவமும் தாடியும் வலது பக்கம் எவ்வளவு ஓலைச்சுவடி இருக்கணும், இடது பக்கம் எவ்வளவு இருக்கணும் ஆய்ந்தறிந்து வெளியிடப்பட்ட புகைப்படம், மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படம். அதை ஆளுநர் மாத்துறார் அப்படின்னா அப்ப அவங்க கேட்க தானே செய்வாங்க. அது மாற்றுவது என்பதல்ல, அது அரசியல் சட்டப்படி குற்றம் என்றால் அவர் மீது நடவடிக்கை. ராஜ்பவன் சார், ராஜ்பவன்ல இருந்து ஒரு போட்டோ வருது அப்படின்னா அப்ப அது क्वेश्चन பண்ணுவாங்களா மாட்டாங்களா? சட்டத்திலே அரசியல் சட்டத்திற்கு எதிராக யாராவது செயல்பட்டால் அது கவர்னராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா? இது தவறா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் தவறு இல்லை என்பது நான் என்னுடைய விஷயத்தை நான் அப்புறம் சொல்றேன். தவறாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக அவர் செயல்பட்டார் என்று சொன்னால் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளைத்தானே செய்ய வேண்டும். எதற்காக அரசியல் செய்கிறார்கள்? என்ன செய்யறாங்க? காவி உடுத்தியதை இவ்வளவு பெரிதாக்கி இன்றைக்கு திருவள்ளுவர் தினத்தன்று இந்த விவாதம் வருகின்ற அளவிற்கு இதை பெரிசாக்கி இருக்கிறார்கள். சரி, எதுக்கு காவி உடுத்தின? இயல்பா இருக்கக்கூடிய வெள்ளை உடை தரித்த புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கலாம்ல. என்னுடைய கடவுள், என்னுடைய முனிவர், என்னுடைய வழிகாட்டி, நான் வணங்குபவன் எந்த ஆடையிலே இருக்க வேண்டும், எப்படி அவனை அழகு பார்க்க வேண்டும் என்பது நான் தீர்மானிக்க வேண்டியது. இல்ல, அந்த தீர்மானத்துல உள்நோக்கம் இருக்குங்கிறதா அவங்களுடைய சந்தேகம். சனாதனத்தின் அடிப்படை, அப்புறம் காவி உடை தரித்து இந்துத்துவத்தின் கூறுகள் அப்படின்னு சொல்லி அவரை சிறுமைப்படுத்த பார்க்கறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. உங்களுடைய உள்ள தூய்மையோடு சிந்தித்து பாருங்கள். உள்நோக்கம் எங்கே இருந்திருக்கிறது என்று சொன்னால் 59க்கு முன்னால் வள்ளுவருடைய படத்தை நாம் பார்க்கவில்லையா? எப்படி இருந்தார்? யார் எழுதினாங்க அதை? RSS 25 வள்ளுவருக்கு அந்த மாதிரியான படம் வந்ததா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் எப்படி இருந்தார் என்று அவர் காலத்திலே வாழ்ந்தவர்களை பார்த்தால் நமக்கு தெரியும். அந்த அளவிலே அவரை ஒரு முனிவராக பார்த்தார்கள், கடவுளாகவே சில பேர் பார்த்தார்கள். அது அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படம் இல்ல நித்யானந்தா, நீங்க ஒரு மாதிரி வரைஞ்சுக்கலாம். இல்ல, நான் கேக்குறேன், நான் சந்தேகத்துக்கே கேக்குறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பலியாக முடியாது. இல்ல, நீங்க பலிலாம் ஆக வேண்டாம், பதில் மட்டும் சொல்லுங்க. வைத்து விட்டேன். அது அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படம். அதை மீறி செயல்பட்டால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று சொன்னால் சட்டம் இருக்கிறது, இங்கே நாடு இருக்கிறது, இது கவர்னருக்கு மேலே ஜனாதிபதி இருக்கின்றார்கள். அந்த நடவடிக்கையிலே தான் நீங்கள் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர இப்படி பிரச்சாரம் செய்து கொண்டு அலைவதல்ல. சரி, நீங்க அந்த இடத்துல நீங்க அட்மிட் ஆகிக்கிறீங்க. இல்ல, என்னோட டவுட் என்னன்னா என்றெல்லாம் குறிப்பிடுவது அல்ல.
சரி நானும் அதை சுட்டி காட்டிட்டேன். இல்ல உண்மை இருக்குமானால், உங்களிடத்துல உண்மை இருக்குமானால் ஏன் திரும்ப திரும்ப சனாதனம்னு சொல்றாங்க? ஏன் வள்ளுவர் வந்து அந்த இடத்துக்குள்ள கொண்டு வராங்க? தவறு இருக்கிறது. இல்ல, அவர் சனாதனத்தை பேசவே இல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னாங்க. இப்ப யார் அதை மறுத்தார்கள்? சனாதனத்துல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான். எப்ப வந்தது ஜாதி? சதுர்வர்ண மயா சிஸ்டம்ங்கிறது. ஆமாம், எதனால சதுர்வர்ண மயா சிஸ்டம்? எதனால? அதுக்கு அடுத்த வரி என்ன சொல்லுங்க. குண கர்ம விபாசகன் சொன்னா. ஆமா, தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒருவன் வேலை செய்கிறான், நீங்கள் நெறியாளர், நான் கருத்தாளர். இதுதான் அதுக்கு பேர் ஜாதியா? இல்ல, அதுதான் அவங்க ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. ஒண்ணு இல்ல, அவங்க ஆயிரம் பேசுவாங்க. சார் இருங்க சார், நான் உங்கள்ட்ட விளக்கம் தான் சார் கேட்கிறேன். ஏன் நீங்க கோவப்படுறீங்க? எமோஷனல் ஆக வேண்டாம், நம்ம உரையாடுவோம். நான் எமோஷன் நிறைய விஷயங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றது. இந்த பக்கம் 4 வருணங்களையும் நானே படைத்தேன்னு சொல்லுவதும் பிறப்பால் எல்லாரும் சமம்னு சொல்லுவதும் எப்படி ஒன்னாகும்னு கேட்கறாங்க. நம்பர் 1. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். ஒரு நிமிஷம் இருங்க முடிச்சிடறேன். 2வது, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு கீதையின் சாரம் சொல்லுது. ஆனா தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இது எப்படி ரெண்டு ஒன்னாகும்னு அவங்க ரொம்ப நாளா கேட்கறாங்கல்ல, நீங்க எப்படி அதை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? மிகச்சிறப்பு. இந்த 2 குறளை நான் இருக்கிறேன். இந்த 2 குறளுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். சொல்லுங்க. இல்லை நான் சொல்ல, நம்முடைய நஞ்சிலா இருக்கிறார் தமிழறிஞர். எனக்கு அவரை தமிழுக்காக அவரை பிடிக்கும். அவர் அரசியல் எனக்கு பிடிக்காது, அது வேற. ஆனா இந்த 4 வர்ணங்கள் என்பது ஜாதிகள் என்று இருக்குமானால் இன்றைக்கு 4000 ஜாதிகள் இருக்கிறது. கிருஷ்ணனா படைத்தார். நான் கேட்குறேன், வர்ணங்கள் ஜாதிகள் எல்லாம் ஒன்று எப்படி 4 குட்டி போட்டா? அதனால புரிதல் இல்லாமல் பேசுவது. விஷயத்துக்கு வரேன். கோயிலின் கருவறைக்குள்ளார போய் நான் மணியாட்ட முடியுமா? காஞ்சிபுரத்துல இருக்கிற மடத்தினுடைய கோவில் கருவறைக்குள்ளார நான் போய் மணியாட்ட முடியுமா? சாமிக்கு தீபார்த்தனை காட்ட முடியுமா? திருவள்ளுவருக்கு காவி உடுத்தினால் மணியாட்டலாம், போங்களேன், அவ்வளவுதான். அது புரியல. இல்ல, உங்க கேள்விக்கு இல்ல புரியல. இல்ல திரும்ப சொல்லுங்க. ஏன்னா நீங்க அட்மிட் பண்றீங்க. நீங்க அட்மிட் பண்றீங்க காவி போட்டா தான் நான் போய் மணியாட்ட முடியும் அப்படிங்கிறது. நான் காவி போடணும் போடக்கூடாதுன்னு முடிவு செய்யற இடத்துல நீங்க யாரு? திருவள்ளுவருக்கு காவி போட்டா மணியாட்டலாம் கவர்னர் சொல்றாருங்க. நீங்க காவி போட்டா போக முடியாது சார். உங்க நூல்ல இருக்கிற உங்க உடம்புல இருக்கிற பூணூல், அந்த பூணூல் போட்டா மட்டும் தான் கோயிலுக்குள்ள வர முடியும். அவர் பேசிட்டு இருங்க. ஏன் சரி சொல்லுங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் அப்படின்னா கடவுளால் தான் எல்லாம் ஆகும் அர்த்தம். அதனால தான் உண்மை போட்டான். அடுத்து முயற்சி தன்மை இவர்த்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாது. இருங்க பிரசன்னா, அவர் குறளை பத்தி கேட்டீங்க. குறள் எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுல நான் சொல்றேன். நல்லாவே சொல்லுங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் அப்படின்னு சொன்னா தெய்வத்தால முடியாதது கூட என்ன, தெய்வத்தால் எல்லாம் முடியும் என்பதுதான் அதில் தொக்கி நிற்கின்ற பொருள். சரி. மெய் வருத்த கூலி தரும். முயற்சியினுடைய மெய் வருத்த கூலி தரும். கூலி என்பதற்கான பொருள் என்ன, லாபம் என்பதற்கான பொருள் என்ன, இந்த 2ஐயும் பிரித்து பாருங்க. சரி. ஒருவன் மெய் வருத்திய காரணத்தினால அந்த மெய் வருத்தத்துக்கு ஏற்ற கூலி கிடைக்கும். ஆனால் தெய்வம் நினைத்தால் உன்னுடைய கர்ம வினைப்படி உனக்கு எங்கே வேண்டுமானாலும் இடம் கிடைக்கும், எவ்வளவு வேண்டுமானாலும் கிடைக்கும். இதை கூட புரிந்து கொள்ள முடியலையா நமக்கு? தெய்வத்தால கொடுக்க முடியலன்னா கூட அந்த வருத்தப்பட்டிருக்கிறதே, உடல் வருந்தி இருக்கிறதே, அதை தடுக்கின்ற அதிகாரம். நீங்க சொல்றது நான் சொல்றது ஏறக்குறைய ஒண்ணுதான் சார். நான் என்ன சொல்றேன், இல்ல தெய்வத்துக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, உழைப்பவனுடைய ஊதியத்தை தடுக்கின்ற அதிகாரம் என்னமும் மிகச்சரி. எங்க அவங்க டிஃபரன்ஷியேட் பண்றாங்கன்னா கடமையை செய் பலனை எதிர்பாராதேங்கிறதும் மெய் வருத்த கூலி தரும்ங்கிறதும் எப்படி ஒண்ணாகும்? இது ரெண்டு எப்படி சமாதானமாக கேக்குறாங்க? மெய் வருந்து இருக்கிறது, அதற்கான கூலி கிடைக்கும். அதைத்தான் வள்ளுவர் தெளிவா சொல்லிட்டார். இந்த பக்கம் கடமை செய் பலனை எதிர்பாராதேங்கிறதுக்கு இல்ல, நீங்க இன்றைக்கு முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 2 குறளை பத்தி தான் சார் நான் சனாதனம் ஆளுநர் சொன்னதை பத்தி பேசுறேன் சார். நீங்க என்ன நீங்க இதெல்லாம் பேசுவீங்கன்னு உங்கள்ட்ட நம்பிக்கையோட கேட்கிறேன். அது ஒரு பெருங்கடலுங்க. ரைட். அதை பற்றி நாம் இன்றைக்கு முழுவதுமாக பேசிக் கொண்டிருக்கோம். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். மகிழ்ச்சி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெள்ளாடை உடுத்திருந்தாரா இல்லையா? விவேகானந்தர் காவி உடுத்திருந்தாரா இல்லையா? அவருடைய சிஷ்யர் காவி உடுத்தினாரா இல்லையா? ஆமா. சமணத்துறவிகள், ஜைனத்துறவிகள் வெள்ளாடை உடுத்தியிருந்தார்கள். கிறிஸ்துவ பெரியோர்கள், தந்தைகள் வெள்ளாடை உடுக்கிறார்கள். நம்முடைய போப்பாண்டவர் வெள்ளாடை உடுக்கிறார். சீக்கிய குருமார்கள் வெள்ளாடை உடுக்கிறார்கள். கடற்படை வீரர்கள் வெள்ளாடை உடுக்கிறார்கள். மாதா அமிர்தானந்தமி வெள்ளாடை உடுத்திருக்கிறார்கள். இதுல என்ன பிரச்சனை? யாருக்கும் பிரச்சனை இல்ல. வள்ளுவருக்கு காவி உடைய போட்டீங்கங்கறது பிரச்சனை. விவேகானந்தரை போல திருவள்ளுவரை பார்க்கிறார் ஆளுநர். இதில் தவறு இருக்கிறதா? நன்றி. தொடர்ந்து